ஹலோ கைஸ், உங்களுக்காக பிளாக் கிங்டமோட நெக்ஸ்ட் பாட்டை தான் வந்திருக்கு. டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வீடியோ இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்சோம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாட்டுக்குள்ளே போடலாம். என் லைஃபே முடிஞ்சாலும் உன்னை மட்டும்தான் இந்த ஜேகே திங்க் பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே டே பக்கத்தில் உட்காந்து இப்படி பேசிட்டு டேயோட ஃபோர்கட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே உன்னை சேஃபாக ப்ரொடெக்டிவாக உன்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி திங்க் பண்ணபடியும் டேக்கு பக்கத்துலேயே டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம ஜேகே அப்படி ஸ்லீப் பண்ணுவார். இந்தமாதிரி ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம ஜெனி எழுந்து இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஜேகே ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஹெட்டு பக்கத்துலேயே ஜேகேயோட ஹெட்டை வச்சபடி டே பெட்டில் ஸ்லீப் பண்ண மாதிரி ஸ்லீப் பண்ணால் நம்ம ஜேகே பக்கத்தில் உட்காந்தபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கோம். மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை பொறுமையாக ஜெனி எழுப்புறான். இந்த மாதிரி எழுப்புனோம். டே அப்படியே ஐசரப் பண்ணி அப்படியே என்ன ஜெனி உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்த போகிறாரு. இந்த மாதிரி போனோம். டேயோட மவுத்தை கிரிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரின்ஸ் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே பேசுகிற அந்த மாதிரி பேசினோம். என்னங்கிற மாதிரி டே கேட்டான். உங்கள் ஹேண்ட்ஸை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே இப்போ தான் நோட் பண்ணுறாரு. ஜேகே டேயோட ஹேண்ட்ஸை அந்தளவுக்கு கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே ஜெனியை பார்த்து சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். நம்ம ஜெனி அப்படியே டேயோட காத்துக்கிட்ட வந்து இன்னொரு பிளானை வர போட்டு கொடுத்துட்டு போகிறா. இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நான் இந்த பிளேஸ்லேருந்து போகிறேன், நீங்கள் எழுந்துக்கிற மாதிரி எழுந்து நான் சொன்னதை செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி அங்கேருந்து போகவும் ஜெனி சொல்லி கொடுத்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டே எழுந்துக்கிறாரு. வேகமாக எழுந்துக்கிட்டான். டேயோட ஹேண்ட்ஸு ஜேகேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து வெளியே வருது. இந்த மாதிரி வந்தோம். ஜேகே அப்படியே ஐஸாக ஓப்பன் பண்ணி டே எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஜேகே எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு பிரின்ஸ் கிளம்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹே ஜேகே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், ஏதாவது ஃபுட் எடுத்துக்கணும், சும்மா கிளம்புனுங்கிற. பிரின்ஸ் இந்த பிளேஸில் உங்களுக்கு செட் ஆகுது, ப்ளீஸ் வாங்க கிங்டமுக்கு போகலாம், நான் உங்களை ஒரே செகண்டில் கிங்டமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வா கிங்டமுக்கு போகலான்ங்கிற மாதிரி நம்ம டேயை நம்ம ஜேகே கூப்பிட்டா முடியவே முடியாது, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வருவேன், என்னால் இதே பிளேஸில் இருந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போ என்னோடய பெல்லாக்கில் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட நேராக பக்கத்தில் ஒரு ரிவர் மாதிரி போகுது. அதுக்குள்ளே போகிறாரு. பிரின்ஸ் என்ன பண்ணுறீங்க பிரின்ஸ் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே எவ்வளவோ கற்றுனாலும் கேட்காமலே நம்மகிட்ட உள்ளே இறங்கிடுவார். இந்த மாதிரி இறங்கினா நம்ம டேக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜேகே அந்த பல்லாக்கில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக ஜெனியை நோட் பண்ணுறாரு. இந்த ஜெனி இந்த நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முழுக்க அங்கிட்டு எங்கிட்டுமா நம்ம ஜெனியை தேடிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் நம்ம டே அந்த ரிவருக்குள்ளே இருந்து ஜெனி சொல்லி கொடுத்த மாதிரியே கத்துறாரு பயங்கரமாக. இந்த மாதிரி கத்துனா இப்படி ட்ரெஸ்ஸஸை எடுத்துகிட்டு ஜெனியை தேடிக்கிட்டு இருந்து நம்ம ஜேகே ஷாக் ஆகி கரெக்டாக அந்த ரிவர்கிட்ட வந்துட்டு டே இந்த மாதிரி ரிவருக்குள்ளே முழுகிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாரு. முழுக்குவோம்ல அந்த மாதிரி பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜேகே பயந்து போய் டேயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே கரையில் போட்டுட்டு டக்குன்னு ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ண போயிடும். டே கிட்ட போய் டே அப்படியே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். டே அப்படியே நம்ம ஜேகே டைட்டாக ஹாக் பண்ணபடி மயங்கிருவார். இந்த மாதிரி மயங்கினா நம்ம டேயை பொறுமையாக நேராக ரிவரை விட்டு வெளியே தூக்கிட்டு வந்து நம்ம டேயை ஒரு பிளேஸில் உட்கார வச்சுட்டு டேயோட சீக்ஸ்லாம் நம்ம ஜேகே தட்டுறாரு. பிரின்ஸ் என்ன பாருங்கள், பிரின்ஸ் ஐயை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டையை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குன்னா என்ன பிரின்ஸ் ரொம்ப அமைதியாகவே இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டே இருந்தான். நம்மகிட்ட அப்படி லைட்டாக ஐயை ஓப்பன் பண்ணி ஜேகே ரிவருக்குள்ளே என்னாச்சு பிரின்ஸ், ரிவருக்குள்ளே ஏன் இந்த மாதிரி கட்டுறீங்க, எதுனால மயங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒன்றா ஹேண்ட்ஸில் வச்சுருக்காரு. அதை நான் எடுத்தேன், அது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு அந்த பெட்டல்ஸை தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளவரை தூக்கி வச்சுட்டு இதோட பெட்டல்ஸை தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு, என்னால் பேலன்ஸ் பண்ணி ரிவரில் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெனி சொல்லி கொடுத்ததை கரெக்டாக நம்மகிட்டே சொல்லவும் அந்த ஃப்ளவரை பார்த்து ஷாக் ஆகி
ஐயையோ! இது ஒரு விதமான போர்டு தரக்கூடிய ஃப்ளவர்ல. இது எதுக்கு இவரு இப்படி சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டே நீங்க மவுத்துக்குள்ளயே வச்சுருக்கீங்க அத துப்பிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேயோட மவுத்துக்குள்ள இருக்கிற அந்த பெட்டல்ஸ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இந்த மாரி ட்ரை பண்ணா, பெட்டல்ஸ் எல்லாம் இப்போ விழுங்கிட்டேன் அப்படிங்கிற மாரி வேற சொல்ட்டாரு. இந்த மாரி சொன்னா, "என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றீங்க? அது வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி. ட்ரிங்க்குள்ள போர்ட மட்டுமா அதுக்கு வரும். நீங்க எதுக்கு அத சாப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து ஸ்லீப் பண்ணியிருப்பார்ல பெட்டு மாரி வச்சு, அதில உட்கார வச்சுட்டு, எப்படியாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி போதையில இருக்கிற மாதிரி இருக்கார்ல, அந்த இத பிரேக் பண்ணணுன்ட்டு நம்ம ஜேகே பிளாக் மேஜிக் பண்றாரு. இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணா, அவர் தான் போதையில இல்லையே! அதனால அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன நான் பிரின்ஸ எப்படியாவது சரி பண்ணலான்னு நெனச்சேன். என்ன ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இல்ல ஜேகே இந்த மாதிரிலாம் பிரின்ஸ கூட்டிட்டு போனோம்னா, கண்டிப்பா கிங் நம்மள சும்மா விட மாட்டாருங்கிற மாரி, திரும்பவும் பிளாக் மேஜிக்க பண்ணிட்டே இருந்தா, நம்ம ஜெனி தான் "என்ன பிரின்ஸ் பண்றீங்க? போங்க போங்கங்கிற" மாரி அவ மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து டேய பாயிண்ட் பண்ணவும், இந்த மாதிரி பெட்ல உட்காந்துருந்த நம்ம அந்த பெட் மாதிரி இருக்கிறதுல உட்காந்துருந்த நான் எழுந்து கரெக்ட்டா நம்ம ஜேகே கிட்ட வந்துட்டு, ஜேகேயோட ஷோல்டருக்கு 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி, நெக்க ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சுட்டு, ஜேகேயோட ஃபேஸ நோட் பண்ணபடி, "ஜேகே, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் ஜேகே. எப்ப ஜேகே என்ன மேரேஜ் பண்ணிப்ப? எப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணிப்ப? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணி, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகி, நமக்குன்னு ஒரு பேபிஸ் வேணும்ல. நீ எப்போ அக்செப்ட் பண்ணிப்ப என்ன?" அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஜேகேவோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஜெனி சொல்லி கொடுத்தத கரெக்டாக பண்ணுறாரு. ஜெனி இதை தான் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் ஒரு மாதிரி மயக்கத்தில் போதையில் இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணி ஜேகேக்கு கிஸ் பண்ணுங்க. ஒரு வேளை அவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை புஷ் பண்ணி தள்ளிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுவார். இல்லை உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி இப்படி சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருந்திருப்பான். அதே மாதிரி இப்போ நம்ம ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணவும், இந்த மாதிரி கிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும், அப்புறம் அவரோட ரியாலிட்டியை இழந்து டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் அழுத்து, நம்ம டேக்கு பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஃபீல் பண்ணபடி டேக்கு கிஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகேயை நோட் பண்ணி, அப்போ எனக்குள்ளே எப்படி ஃபீலிங்ஸ் இருக்குதோ அதே ஃபீலிங்ஸ் உனக்குள்ளேயும் இருக்கா? ட்ராமா பண்ணுறியாடா நீ என்கிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாதிரி ஜேகே கிஸ் பண்ணுறத ஃபீல் பண்ணபடியே நின்னா, இந்த மூமெண்ட்டை பார்த்து ஜெனி ரொம்ப ஷாக் ஆகி, டேய் பிரின்ஸ் சொன்ன மாதிரியே இந்த சோல்ஜருக்கு பிரின்ஸ் மேலே லவ் இருக்கு போலுக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகுவா. இந்த மாதிரி எக்ஸைட் ஆனா, இப்போ கரெக்டாக நம்ம ஜேகே ரியாலிட்டிக்கு வந்துட்டு இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்க அந்த கிஸ்ஸை டக்குன்னு பிரேக் பண்ணவும், அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணா, பிரின்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி விளையாண்டது வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒரு மேஜிக்கை போட்டு இப்போ ஃபுல்லாக ஸ்வெட்டிங்காக இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகி, நார்மல் ட்ரெஸ்ஸை வேற ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் ஆகுது. அந்த ட்ரெஸ் மூவ் ஆன் ஆகி இன்னொரு ட்ரெஸ் மேஜிக்காலேயே மூவ் ஆன் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு, "ஹேய் ஜெனி நீ எங்கே இருக்க?" அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டவும், மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து ஜெனியுமே ரன் பண்ணபடி கரெக்டாக ஜேகே கிட்ட வரவும், 2 பேரோட ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சபடி பிளாக் மேஜிக் பண்ணி டக்குன்னு கிங்டம்குள்ளேயே நம்ம ஜேகே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி ஜெனியும் டை அந்த பிளேஸில் விட்டுட்டு கிங்கு முன்னாடி போட் பண்ணிவிட்டு, பிரின்ஸை சேவ் பண்ணிட்டேன் கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "இவ்வளோ டைமாடா உனக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகலாக இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கேருந்து அப்படியே நம்ம ஜேகே எழுந்து போகலான்ங்கிற மாரி போனா, எழுந்து போகிற ஜேகேவோட ஹேண்ட்ஸை அப்படியே நம்ம டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா, டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம ஜேகே வேகமாக அந்த பிளேஸ்லேருந்து சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்கள்ல அந்த பிளேஸ் அவரோட பிளேஸ்க்கு வந்துருவாரு. "எப்படி இந்த தப்பை பண்ண ஜேகே நீ? எப்படி இந்த தப்பை பண்ண? எதுக்காக பிரின்ஸுக்கு நீயே கிஸ் பண்ண? என்ன பிரின்ஸுக்கு கிஸ்லாம் பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம மார்க் ரொம்ப ஷாக் ஆகி, "என்னடா சொல்ற ஜேகே? பிரின்ஸுக்கு நீ கிஸ் பண்ணியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "ஆமாண்டா." அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த மொமெண்ட் அப்படியே சொல்கிறாரு. என்னோட ரியாலிட்டி இழந்து நானே பிரின்ஸுக்கு கிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. இனி என்ன மாதிரி பிரின்ஸ் ப்ராப்ளம் பண்ணுவாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஜெனியும் ஜேகேயும் தான் இப்போ ரூமில் காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டுனா, பிரின்ஸ் நான் சொன்னேன்ல, அவர் உங்களை உண்மையிலே தான் லவ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். அவர் உங்களை அந்த லவ்வுக்கு ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணார்.
நானுமே அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ செக்கிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கண்டிப்பாக உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவர் சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயும் ஜெக்கியும் கிஸ் பண்ண மூமெண்ட்டை பேசிகிட்டு இருக்கிறத சார்லி கேட்டுட்டு, அந்த ஜேக்கையும் நான் சும்மாவே விட மாட்டேன். போனா போதுன்னு ஒன்று விட்டால் கிஸ் பண்ணுற அளவுக்கு 2 பேரும் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கிங்கி கிட்ட போய் ஜேகே டேயும் க்ளோஸாக இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க, 2 பேருமே கிஸ் பண்ணிட்டாங்க, வேணும்னா நீங்கள் டேயை கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு கிங்கு ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்கிற சார்லி, சும்மா தேவையில்லாமல் ஜேகே மேலேயும் டே மேலேயும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் என் கண்ணாலே பார்த்தேன், ஜேகேயும் டேயும் ஒரு விதமான க்ளோஸிங்கான பாண்டிங்கில் தான் இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அதனால தான் டே எத்தனை பர்சன்ட்ஸை மேரேஜுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் அத்தனை பர்சன்ட்ஸையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த மேரேஜ் பண்ணுற பிளேஸில் கிங்குக்கும் பிரின்ஸுக்கும் பதிலாக ஜேகே விட்டு பாருங்க, டே உடனே அக்செப்ட் பண்ணிப்பான். அப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்க. டே உங்களை சீட் பண்ணுறான், டே கூட பரவாயில்ல, உங்களோட சோல்ஜராக இருந்து அவனை சைல்ட்லேருந்து இவ்வளோ சேஃபாக வளர்த்துக்கிட்ட உங்களையே சீட் பண்ணி ஏமாற்றி பிரின்ஸையே லவ் பண்ணி அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கான். இந்த கிங்டமோட கிங் ஆகிற அளவுக்கு திங்க் பண்ணியிருக்கான் அந்த ஜேகே. அப்படிங்கிற மாதிரி பெருசாக வர ஒரு பெரிய ஒர்க் பண்ணிடுவான். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு கிங் ரொம்ப ஷாக் ஆகி அங்கே இருக்க சோல்ஜர்ஸை நோட் பண்ணிவிட்டு, டே அந்த பிளேஸ்க்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ கரெக்டாக டேயோட ரூமுக்குள்ள என்ட்ராகி கிங் இருக்கிற பிளேஸ்க்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு ஜெனியும் நம்ம டேயுமே நேராக கிங் இருக்க பிளேஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி வந்தோம். இப்போ இன்னொரு பிளேஸை காட்டுது. அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் ஃபுல் தவத்தில் இருப்பார். தவத்தில் இருக்க பர்சன்ட் டக்குன்னு ஐயை ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது நம்ம டேயோட கிராண்ட்பா ஐயை ஓப்பன் பண்ணி, நான் இந்த டே வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இல்லை டேக்கோட உயிருக்கு ஆபத்து, டேயோட உயிருக்கு ஆபத்து, கண்டிப்பாக டேக்கு எதுவுமே ஆக விடக்கூடாது, டே எப்படியாவது நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டேயோட கிராண்ட்பா டேயோட கிங்டமுக்கே வராரு. இந்த மாதிரி கிங்டமுக்கு வந்து கரெக்டாக டேயோட மாமோட ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு வராரு. வந்து டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேட் நீங்கள் இவ்வளோ டேஸ் எங்கே போனீங்க, உங்களோட சன் எங்ககிட்ட சொன்னது நீங்கள் ஏதோ தவத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, உங்கள் தவம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே பாரு, நான் அதெல்லாம் பற்றி போன்ற கேட்க வரல, என்னோட டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயா அவன் கிங்டமில் அவனோட ரூமில் தான் இருப்பான், அவனோட ரூமுக்கு போங்களேன் நீங்கள் அவனை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த கிராண்ட்பாவுமே டே எப்படியாவது சேவ் பண்ணணும், டேக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்லதுக்காக நேராக டே தேடி வராரு. இந்த மாதிரி டே தேடி வந்தான். டே இந்த மாதிரி கிங்கோட பிளேஸ்க்கு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக கிராண்ட்பா டே முன்னாடி என்றானா, ஹே கிராண்ட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம டே அவங்க கிராண்ட்பாவை ஹாக் பண்ணிவிட்டு, கிராண்ட்பா எனக்கு சின்ன சைல்ட் ஏஜாக இருக்க சொல்ல என்னை விட்டுட்டு இங்கே இருந்து போனீங்க, எங்கே போனீங்க, இப்போ பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு தெரியுதா, நான் தான் உங்கள் டே அண்ட் டைகர் பாய், எனக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், சார்லி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டே டெத் ஆகிற பொசிஷனில் தன்னோட ஹோல் பவர் மேஜிக் பவர் அவ்வளோத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி டேயோட கிராண்ட்பா தான் சேவ் பண்ணியிருப்பாரு. அப்போவும் டேயை சேவ் பண்ண ஒரு காடு தான் டேக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜாக சொல்ல கண்டிப்பாக டே டெத் ஆகிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ டே டெத் ஆகக்கூடாதுன்னு தான் இன்னுமே தன்னோட பவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணணும், டேயை கண்டிப்பாக டெத் ஆக விட மாட்டேங்கிறதுக்காக தான் அப்போ அந்த சைல்டேஜ்லேயே டேயையும் கிங்டமையும் விட்டுட்டு கிங்கோட பிளேஸில் டேயோட டேடை அந்த பிளேஸில் வச்சுட்டு டேயோட கிராண்ட்பா தவம் பண்ணதுக்கும் தன்னோட மேஜிக் பவரை அதிகமாக்கிறதுக்கும் வெளியே போயிருப்பார். டேயை யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த காட் வந்து டேயை இந்த மாதிரி டேக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது, அதனால தான் டே வந்து எல்லா ஹியூமன்ஸை விட எல்லா பர்சன்ஸை விட அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பவர் இருந்தாலுமே டே வந்து மூன் காடோட பவர் சொல்லப்போனால் மூன் காடோட சன்னனே சொல்லலாம். அவன் ப்ளூ அண்ட் ப்ளூவாக இருக்கான். அவன் யூஸ் பண்ணுற அந்த ஸ்வாட் ப்ளூ காடோட ஸ்வாடு, அதனால அவனை அழித்து அவனோட பவர் மூன் காடோட பவரை எடுக்கிறதுக்கு எக்கச்சக்க பர்சன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இவனோட பவரை எடுக்க போய் தான் இப்போ உன்னோட டெத் ஆகிற பொசிஷன்லேருந்து ஓன் பவரால் மறுபடியும் உயிர் வந்துருக்கான்.
திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ஏஜில் டேயோட ஒரிஜினல் பவரை நோட் பண்ணிவிட்டு டேயை அட்டாக் பண்ண கண்டிப்பாக அந்த பர்சன்ஸ்லாம் வருவாங்க. நீ டேயை சேவ் பண்ணணும், அதுக்கு நீ நார்மலாக இப்படி ஒரு பர்சண்டாக இருக்கக்கூடாது, உன்னோட பவர் இன்னும் நீ என்கரேஜ் பண்ணணுங்கிற மாரி டேயை சேவ் பண்ண உன்னோட பவரை என்கரேஜ் பண்ணணுங்கிற மாரி சொல்லி அந்த காட் அந்த பிளேஸ்லேருந்து மறைஞ்சிருப்பாங்க. மூன் காட் தான். மூன் காட் அது என்னோட சன், ஏன் பவர் தான் நான் அவனுக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு போனதை கேட்டுட்டு டேயை இன்னும் சேஃபாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயோட கிராண்ட்பாவும் தவத்துக்கு போயிருப்பார். இந்த மாதிரி டே ப்ளூவில் அப்படி மூன் காட் எப்படி வந்து நம்ம டேயை சேவ் பண்ணாரோ அதே லுக்கில் இருக்கிற டேயை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கிராண்ட்பா கண்டுபிடிச்சிட்டிங்களா, நான் தான் டே, இவ்வளோ நேரம் உங்கள் கூட தான் நான் பேசினேன், எந்த வேர்ல்டில் இருந்தீங்க, இந்த வேர்ல்டில் தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு டேடி என்னை கூப்பிட்ருக்காராம், வாங்க நம்ம கிங் இருக்க பிளேஸ்க்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோம். அதே பிளேஸுக்கு ஜேகேயும் வர சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி வர சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டில் இப்போ நம்ம டே தான் நிற்கிறாரு, இந்த மாதிரி டே நின்னோம். டே கிட்ட வந்து நம்ம சார்லி தான் பேசிகிட்டு இருக்கான். டேயா, உன்னோட டேடு உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் டிசைட் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேட்டா பேசிக்கிட்டு இருந்தா இதை கேட்டுட்டு காண்டாகி போடா லூஸு, இப்படியே திங்க் பண்ணி கடைசி வரைக்கும் அது திங்கிங்காகவே இப்போ உனக்கு போக போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். கிங்கிட்ட எந்த பிளேஸ்க்கு வர சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஜேகே இருக்கிற அந்த சோல்ஜர் பிளேஸ்க்கு தான் போயிருப்பார். இந்த மாதிரி போனால் கிங் எந்த பிளேஸ்க்கு வந்ததை பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனால் மார்க்கும் ஜேகேயுமே இதை பார்த்து ஷாக் ஆகும். ஜேகே கரெக்டாக கிங்கிட்ட வேண்டாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்கு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சார்லி சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு உனக்குள்ளே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்கக்கூடாது, நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு சோல்ஜரோட ப்ளேஸில் இருக்கணும், உன்னோட பேரண்ட்ஸ் டெத் ஆக சொல்ல உன்னை சேவ் பண்ணி இவ்வளோ இயர்ஸ் உன்னை என் கூடையே சேஃபாக பார்த்துக்கிட்டதுக்கு என் சன்னை மேரேஜ் பண்ணி இந்த கிங்டமோட கிங் ஆகிறதுக்கு இல்லை, அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோ, சோல்ஜரோட ஒர்க்கை மட்டும் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, டேக்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணலங்கிறது தான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கிட்ட இப்படி ப்ராமிஸ் கேட்கவும் இதை பார்த்து மார்க் ரொம்ப ஷாக் ஆகி வேண்டாம் ஜேகே அந்த மாதிரி பண்ணாத, இந்த மூமெண்ட் டேக்கு தான் ரொம்ப பெயினாக இருக்கும், ப்ளீஸ் ஜேகே அப்படிங்கிற மாதிரி மார்க் எவ்வளவோ சொன்னாலுமே நம்ம ஜேகே வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருவாரு, நான் கண்டிப்பாக டேயோட லைஃப்குள்ளே எப்போதுமே என்ட்ரு ஆக மாட்டேன், டேயை நீங்கள் எந்த பர்சன்ட்டுக்கு வேணாலும் மேரேஜ் பண்ணி கொடுங்க, நான் ப்ராப்ளம் பண்ண மாட்டேன், அப்படியே டே வந்து என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாலும் நான் அவரை லவ்வே பண்ணலங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு கிங் ரொம்ப ஹாப்பியாகி, அப்போ வா கிங்டமுக்கு, நீயே வந்து டேக்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணல, நான் உன்னோட சொல்லுன்னு சொன்னாதான் அவன் மேரேஜுக்கு ஓகே பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜேகேயே கிங்டமுக்கு வர சொல்ல அந்த மாதிரி சொன்னேன். ஜேகேயுமே சரி கிங் நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருங்க, நான் இப்போ வந்துடுதுங்கிற மாதிரி ரொம்ப பெயின்லேயே கரெக்டாக கிங்டமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரானம் டேயும் சார்லியும் டேயோட கிராண்ட்பா இருக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டேடு வேகமாக வந்து டேடு நீங்கள் எப்போ வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இங்கே என்னடா நடந்துகிட்ருக்கு, இங்கே பாருடா நான் அன்றைக்கி சொன்னோம்லடா டேயோட உயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம், இங்கே பாருங்கள் டேட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஏதோ ஒன்று யாராவது சீட் பண்ணதுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க, மற்றபடி என் பேபி ரொம்ப சேஃபாக தான் இருக்குது, நீங்கள் சும்மா தேவையில்லாமல் திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட கிராண்ட்பா என்ன சொல்ல வராருங்கிறது கூட கேட்காம டேயோட டேடு நேராக போய் கிங் இருக்க பிளேஸில் உட்காந்துட்டு டேயை நோட் பண்ணுறாரு. டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சொல்லுங்கள் டேட், உன்னை எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வர சொன்னேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தெரியாது டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திருமணம் ஜேகே இப்போ கரெக்டாக ஜேகேயும் மார்க்கும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறாங்க. அந்த மாதிரி என்ட்ரானம் ஜேகே பார்த்துட்டு ஜேகே எதுக்காக எந்த பிளேஸ்க்கு வரான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜேகே நோட் பண்ணான். டே உன்கிட்ட தான் சொல்கிறேன், நான் எதுக்கு ஒன்று இந்த பிளேஸ்க்கு வர சொன்னேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை எனக்கு தெரியாது டேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜேகே சொல்லுங்கள் பிரின்ஸ், உன்னை எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வர சொன்னேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தெரியும் பிரின்ஸ், தெரியும் கிங், பிரின்ஸுக்கு இன்னும் 2 டேஸில் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையுமே செய்ய சொன்னீங்க, அதுக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுங்கிறத உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகிறதுக்கு தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன், என்னென்ன ஒர்க்லாம் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டுக்கிட்டே ரொம்ப ஷாக் ஆகி, என்ன 2 டேஸில் மேரேஜா டேட் என்ன சொல்கிறீங்க, 2 டேஸில் மேரேஜா, ஹே ஜேகே என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க,
இங்கே பாருங்க டாட், இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயோட டாடு டேயை நோட் பண்ணிட்டு, இங்கே பாரு டே, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நான் ஜேகே லவ் பண்ணுறேன் டாட். இங்கே பாருங்க டாட், நான் ஜேகே ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். எனக்கு ஜேகே தான் வேணும், ஜேகே எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நேராக டேயோட டேடுக்கிட்டே போய் பேசினேன். டேயோட டேடு வந்து எதுவுமே பேசாதபடி, எங்கே பாரு டே என்ன பேசிகிட்டு இருக்க, ஜேகே உன்னோட சோல்ஜரோட பிளேஸில் தான் இருக்கணும், ஓகே. குட் பர்சன்ட்டை சார்லியோ 2 days கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் நம்ம ஜேகே வந்துருப்பாரு. சார்லிக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறாங்கங்கிறத வேடை கேட்டு அப்படியே நம்ம ஜேகே சார்லியை நோட் பண்ணால் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டோம்ல. 2 days கழிச்சு மேரேஜ்டா. சேவ் பண்ணுறியா நீ அவனை? மேரேஜ் பண்ணி 1 weekலேயே அவனை நான் கில் பண்ணுவேன் பாரு, அதுவும் முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி சார்லி நக்கலாக நம்ம ஜேகே நோட் பண்ணோம். இதை கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி, டேட் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் தான் ஜேகே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நம்ம கீழே இறங்கி வந்து இப்படி நிற்கிற ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜேகே என்ன ஜேகே இந்த மாதிரி நிற்கிற, டேடுக்கிட்ட சொல்லு ஜேகே, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லு ஜேகே, நீ நீ சொல்லு, நீ டேடுக்கிட்ட சொல்லு, நீ சொன்னீன்னா கண்டிப்பாக டேடை அக்செப்ட் பண்ணிப்பார், சொல்லு, நீ சொல்லாமல் இருக்க போய் தான் நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணுறதா அவர் நினைக்காரு, சொல்லு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, எனக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, நான் உங்களை லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டே ரொம்ப பெயினானா, ஜெனியும் மார்க்குமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக் ஆனோம். ஜெனிக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாகி டீரியே வந்துருச்சு. இந்த மாதிரி க்ரை பண்ணபடி டே நோட் பண்ணேன். இந்த வேடை கேட்டு டேயோட ஐஸ்லையுமே டீரி வந்துருச்சு. ஜேகே எங்கே பாரு, என்னை பார்த்து பேசுடா, உண்மையிலே நீ லவ் பண்ணலையா என்ன? ஜேகே என்னை நீ உண்மையிலேயே லவ் பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸை சேஃபாக ப்ரொடெக்டிவாக பார்த்துக்க வேண்டியது தான் இந்த சோல்ஜரோட ஒரு கடமை. இந்த டெவில் ஜேகே உங்களையும் உங்கள் கிங்டமையும் சேவ் பண்ணதுக்கு தான் இந்த பிளேஸில் இருக்கிறேன். சைல்ட்லேருந்து இனி டெத் ஆகிற வரைக்கும் இந்த பிளேஸில் ஒரு சோல்ஜராக தான் இருப்பேன். மற்றபடி என்னோடய ஹார்ட்டில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தாலே அதுவே இந்த சோல்ஜருக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம டே காண்டாகி ஜேகே ஓங்கி ஒரு ஸ்லாப் வச்சோம். நம்ம டேயோட டாடி டேயே ஜேகே கிட்டேருந்து பிரிக்கிறாரு. டே என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில், என்னடா நினச்சிட்டு இருக்க, டாடாவான் போய் சொல்கிறான், டே ப்ளீஸ்டா இப்படிலாம் சொல்லாதடா, என்னால் முடியலடா, நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் ஜேகே, இப்படிலாம் சொல்லாத, இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கணும்னா சொல்லாதடா, எனக்கு கிங்டம் கூட வேண்டாம் ஜேகே, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து எங்கேயாவது வேணாலும் கூட்டிகிட்டு போயிரு ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே முன்னாடி நில்லுன்னு போட்டு நம்மகிட்ட கதறி அழுறாரு. எனக்கு யாருமே வேண்டாம், கிங்டம் கூட வேண்டாம், என்னை நீ எங்கேயாவது வேணால் கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோக்குள்ளே உடஞ்சி போய் நம்மகிட்ட அழுடம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜேகேக்கும் ஹார்ட்டு மொத்தமாக நொறுங்குது. ஃபுல்லாக டீரியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணபடி அவரோட பெயினை அவருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, கிங் எனக்கு கொடுத்த ஒர்க்கை நான் செய்ய கிளம்பலாம்ல அந்த பிளேஸ்லேருந்து அப்படிங்கிற மாதிரி டேடிட்ட கேட்கவும், நீங்கள் இருந்து போ, மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கை ரெடி பண்ணி எல்லா கிங்டமில் உள்ள கிங்ஸ் அண்ட் பிரின்ஸையும் இந்த பிளேஸ்க்கு வரவை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே பவுட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே எப்படி வெளியே போகிறது இந்த மாதிரி போனால், டே ஜேகே என்னடா பண்ணுறேன் ஏன்டா அந்த மாதிரி நடந்துக்கிற, அப்போ நான் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணால் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையா, உனக்கு பெயினே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்பவும் கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா எங்கே டைம் ஸ்கிப் ஆகும். இப்போ டேயோட ரூமில் தான் டே பெட்டில் உட்காந்துருந்து ஃபுல்லாக டீரி ஐஸில் அழுதுகிட்டே இருப்பார். இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தான். ஜெனி இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக என்ட்ராகி நம்ம மார்க்கு கிங் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல, ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பார்ல, அது அவ்வளோத்தையுமே மார்க் வந்து ஜெனி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஜெனி அவ்வளோத்தையும் கேட்டுட்டு வந்து டேட்டை சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் டேடை தான் எல்லாத்தையும் பேசியிருக்காரு, அதனால தான் ஜேகே வந்து அந்த பிளேஸில் அப்படி உங்ககிட்ட பேசிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுகிட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஆகி, அப்போ
என் டேடுக்காக தான் திங்க் பண்ணேனா, என்னை பற்றி திங்க் பண்ணலையா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். நீங்கள் வேணால் நான் அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கீழே வெளியே மார்க் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் அந்த பிளேஸ் வெளியே தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து தப்பிச்சு போக வைக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறான். ஏன்னா இன்னும் 1 டே கழிச்சு டேக்கு மேரேஜ் எல்லாம். நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்லி யாருக்கும் தெரியாமல் கிங்டம்லேருந்து தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு பிளான் போடுவாள். அந்த மாதிரி பிளான் போட்டான். டேயுமே நம்ம அங்கே இருந்து தானே மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளானுக்கு ஓகே பண்ணுவார். இந்த மாதிரி ஓகே பண்ணால் இந்த ஹோல் மூமெண்ட்டும் சார்லி நோட் பண்ணிடுவான். அந்த மாதிரி நோட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லாருமே மேரேஜுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். டேயுமே அவன் ஜெனி சொன்ன டயத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். கரெக்டாக நம்ம டேயை சேவ் பண்ணி அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆக்கணுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸுக்கு வர ஜெனியை